Okay. 2 inch கொஸ்டின் ஈஸியா மேக் பண்ண போறோம். இந்த மோல்ட்ல தான் நான் பீச் தீம் மேக் பண்ண போறேன். இது வந்து 4 inch கொஸ்ட மோல்ட். மோல்ட் நல்லா மேக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, இன்னைக்கு நான் வந்து ரெசின் வந்து 2:1 ரேஷியோல ரெசின் ஹார்ட் எடுத்திருக்கிறேன். 2:1 ரேஷியோல ரெசின் ஹார்ட்ல 20 கிராம் ரெசினும் 10 கிராம் ஹார்ட்டும் மிக்ஸ் பண்ணி டோட்டல் 30 கிராம் எடுத்திருக்கிறேன். 20 கிராம் ரெசின் 10 கிராம் ஹார்டன் டோட்டல் வந்து 30 கிராம் ரெசின் 20 கிராம் ஹார்டன் வந்து 10 கிராம் 2:1 ரேஷியோல ரெசின் ஹார்டன். ஓகேயா? அதான் ஒரே சைடுக்கு 5 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணி 10 மினிட்ஸ் டெஸ்டிங் டைம் கொடுத்து நான் எடுத்திருக்கேன். ஒரே சைடுக்கு 5 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணி 10 மினிட்ஸ் டெஸ்டிங் டைம் கொடுத்து எடுத்திருக்கேன். ஓகே, பீச் டீம்னு சொல்லுங்க. நம்ம வந்து கலர் வந்து மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். கலர் வந்து மிக்ஸ் பண்ணணும். அதுக்கு வந்து கலர் மிக்ஸ் பண்றதுக்கு தேவையான கப்ஸ் எடுத்துக்கொள்றேன். என்னென்ன கலர் மிக்ஸ் பண்ண போறோம்னா, பீச்சுக்கு வந்து பீச் தீம்னு சொல்ற நேரம் உங்களுக்கு வந்து டார்க் ப்ளூ தேவைப்படும், ஸ்கை ப்ளூ தேவைப்படும். ஸ்கை ப்ளூவோ ஸ்கை ப்ளூ அண்ட் ஒயிட் கலர் வந்து வேவ்ஸ் அலைகள் எடுக்கிறதுக்காக வேண்டி ஒயிட் கலர் வந்து தேவைப்படும். ஓகே, அதுக்காக வேண்டி 3 கப்ஸ் எடுத்திருக்கிறேன். 3 கப்ஸையும் ஒரு கப்ல டார்க் ப்ளூ ஆட் பண்றேன். 3 to 4 pinch dark blue. ஒரு கப்ல வந்து ஒயிட் ஆட் பண்ணிக்கிறோம். இன்னொன்றுல வந்து நான் ஸ்கை ப்ளூ 3 கிரீன் மாதிரி ஒரு கலர் வந்து ஆட் பண்றேன். கிரீன் ப்ளூ கலர் 3 to
2 to 3 பேஜ் மாதிரி இருப்பாங்க. ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா ஸ்டிக் எட் பண்ணிக்கோங்க. வாங்க சொல்லி 2 minutes இருங்க. ஓகே, இப்ப 3 கலரும் கப்ல எட் பண்ணி வைக்கிறது தானே. அந்த 3க்கும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ரெசின் எட் பண்ணுவோம். எந்த அளவுக்கு எங்களுக்கு அந்த கலர் தேவைப்படணும்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு ரெசின் எட் பண்ணீங்கன்னு சொன்னா ஓகே. உங்களுக்கு டார்க் ப்ளூ கூட ஆயிக்கணும்னு சொன்னா டார்க் ப்ளூ கூட எட் பண்ணுங்க. இல்லாட்டி ஸ்கை ப்ளூ கூட ஆயிக்கணும்னு சொன்னா ஸ்கை ப்ளூ கூட எட் பண்ணுங்க. அது வந்து உங்களோட ப்ரிஃபரன்ஸை பொறுத்தது. அதனால வைட் வந்து வேவ்ஸ்க்கு மட்டும் தான் தேவைப்படும். அதனால வந்து வைட் வந்து நமக்கு அவ்வளவுக்கு தேவைப்படாது. அதை நாங்க பார்த்து கொஞ்சமா எட் பண்ணுவோம். எட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணுங்க. கலர் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ். இப்போ 3 கலர்லையும் நாங்க மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம்.
இப்ப பீச்ல சொல்றதுல நாங்க மணல் வந்து எங்களுக்கு பேஸ் எங்களுக்கு வந்து மணல் மாதிரி போட போறோம். பீச்ன்றதுனால மணல் இருக்கும். சோ வந்து பண்ண போறோம். அதுக்கு வந்து கிராஃப்ட் ஸ்டாண்ட் வந்து உங்களுக்கு பை பண்றதுக்கு அவைலபிள் இருக்கு கிராஃப்ட் ஸ்டாண்ட். அந்த கிராஃப்ட் ஸ்டாண்ட் தான் நான் இன்றைக்கு எடுத்திருக்கேன். எந்த அளவுக்கு ஸ்டைல் உங்களுக்கு வந்து செக் பண்ணி நான் ஸ்டாண்ட வந்து கப்ல எட் பண்ணி வைக்கிறேன். மணல்ல எட் பண்ணிட்டு இதுலயும் நீங்க ரெசின் எட் பண்ணணும். ரெசின் மிக்ஸ் பண்ணிட்டு இதையும் நீங்க மிக்ஸ் பண்ணணும். கலரிங்க மிக்ஸ் பண்ணின மாதிரி இதையும் நீங்க மிக்ஸ் பண்ணணும். அப்பதான் அது நல்ல பிக்சலாவும் நல்ல ஒரு பினிஷிங் உங்களுக்கு கிடைக்கும். சும்மா மணலை வந்து போட்டுட்டு மேலால ரெசின் ஊத்திடவானா அப்படி போறது சரியான மெத்தட் இல்ல. மணல் யூஸ் பண்றீங்கன்னு சொன்னா கட்டாயம் அதுல ரெசினை நீங்க மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிற ரெசினை எட் பண்ணுங்க. அப்பதான் அது வந்து சரியான மெத்தட், சரியா கிறிஸ்டல் ஆகி அழகா வரும். இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி மணல் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணீங்கன்னா ஓகே. மிச்சம் தண்ணி மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி வரணும். இந்த கண்டஸ்டன்ட் இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி வர அளவுக்கு நீங்க ரெசினேட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். ஓகே மோல்டு நல்லா கிளீன் பண்ணி எடுத்தாச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நாங்க வந்து இதுல மணல் எட் பண்ணலாம். ஓகே, மணலை வந்து நாங்க இன்னைக்கு எப்படியே மணல் வாட மாதிரி மணல் உங்களுக்கு எந்த அளவுக்கு மணல் வேணும்னு விரும்புறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க மணல இதுல போட்டீங்கன்னு சொன்னா நான் இந்த அளவுக்கு எட் பண்ணி கொள்றேன். எட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் இதுல வந்து கலரை ஊத்துறேன். ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து டார்க் ப்ளூ மிக்ஸ் பண்ணி இருக்கிறோம் இல்லையா, டார்க் ப்ளூ மிக்ஸ் பண்ணி இருக்கிறத நான் இங்கனைக்கு வர மாதிரி ஊத்தி கொடுப்பேன். அதுக்கு வந்து ஸ்கை ப்ளூ மிக்ஸ் பண்ணி எடுத்தோம் இல்லையா, ஸ்கை ப்ளூவை இந்த இடம் ஃபில் ஆகிறதுக்கு நான் ஊத்த போறேன்.
அதுக்கப்புறம் இது ரெண்டையும் வந்து நான் இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எல்லா இடமும் இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். ஓகே, இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறேன். ஓகே, நான் வந்து நாங்க வந்து வேவ்ஸ் எடுக்கணும். இதுதான் ஃபைனல் ஸ்டேஜ். இப்ப நாங்க வந்து வேவ்ஸ் எடுக்க வேண்டிய ஸ்டேஜ். வேவ்ஸ் வந்து எப்படி எடுக்கிறேன்னு சொன்னா எடுக்கணும். ஹொட்கான் எடுத்தா தான் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அவுட்புட் கிடைக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க வந்து ஸ்டோ யூஸ் பண்ணி எடுக்கணும். ஸ்டோ வச்சு வாயில நீங்க ஸ்டோ வச்சு ஊதினீங்கன்னு சொன்னாலும் உங்க வேவ்ஸ் மாதிரி போகும். நான் ஹொட்கான் எடுக்கிற மெத்தட் சொல்லித்தாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா இதே மெத்தட் நீங்க ஸ்டோல ஃப்ளோ பண்ணிட்டு ஓகே. இதுதான் ஹொட்கான். ஹொட்கான்ல இருந்து ஹீட்டான சூடான காத்து வந்து வரும். ஓகேயா? இதுல வந்து ஹீட்டை குறைச்சிட்டு ஏன் போட்டுங்க காத்து வந்து கொஞ்சம் ஃபோர்ஸா வரும். அதுக்கு பிறகு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க ஒயிட் இருக்குது இல்லையா, அந்த ஒயிட்டை நாங்க ஸ்டிக்கால எடுத்து இந்த மணல் இருக்கிற அந்த ஓரத்துக்கு அப்படியே நாங்க போடணும். உங்களுக்கு நிறைய வேவ்ஸ் வேணும்னா நிறைய எட் பண்ணுங்க, கொஞ்சம் வேணும்னு சொன்னா கொஞ்சம் எட் பண்ணுங்க. எட் பண்ணிட்டு இந்த ஹொட்கான் இந்த வேவ்ஸ் இருக்கிற இடத்துக்கிட்ட வச்சு அப்படியே இந்த ஹொட்கானை பிடிச்சிங்கன்னு சொன்னா அந்த வேவ்ஸ் வந்து மூவ் ஆகும். உங்களுக்கு அதனால அலை மாதிரி ஃபோம் ஆகும். நான் இன்னும் கொஞ்சம் ஒயிட் எட் பண்றேன். ஒயிட் எட் பண்ணிட்டு நான் ஃபோம் பண்ணேன். சாரி. உங்களுக்கு எங்கனைக்கு வேவ்ஸ் வேணுமோ அந்த இடத்துல நீங்க ஒயிட் யூஸ் பண்ணிட்டு ஸ்ப்ரெட் பண்ணி
ஓகே, இந்த மாதிரி வேவ்ஸ் வந்து எடுத்தேன். இதுதான் வேவ்ஸ் வந்து எடுக்கணும்னு எடுத்தேன். அப்படி இல்லைன்னு உங்களுக்கு இது வந்து சேஃப் இல்ல, ஸ்ட்ரோவால செய்யறது வந்து சேஃப் இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு அது ஸ்டோவால செய்யறதுனா நீங்க மாஸ்க் ரிமூவ் பண்ணி தான் செய்யற மாதிரி இருக்கும். அந்த நேரம் வந்து அது உங்களுக்கு சுவாசிச்சு படும். அதனால வந்து அது சேஃப் இல்ல. பட் மஸ்டா நான் ப்ரிஃபர் பண்றேன்னா ஹொட்கன் யூஸ் பண்ணி வேவ்ஸ் எடுங்க. அப்படி இல்ல உங்களுக்கு ஹொட்கன் இல்ல, நீங்க பேஸ்ட் செய்யணும் அப்படின்னு சொன்னா ஸ்ட்ரோவ வாய்க்கிட்ட வச்சு இப்படி வைட்ட ஊத்திட்டு அதால ஊத்தினீங்கன்னு சொன்னாலும் இந்த மாதிரி வேவ்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். கிளியரா? கிளியரா? எனி டவுட்ஸ்? ஏதாவது டவுட் இருக்குதா யாருக்கும்? ஓகே, 9th பேஜ்ல உள்ளவங்க இருக்கிறீங்கன்னு சொன்னா லெஃப்ட் ஆகுங்க. மத்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மத்த பேஜ்ல உள்ளவங்க அவங்களுக்கு ஒரு சின்ன செக்ஷன் வந்து இருக்கு. 9th பேஜ்ல யாரும் இருந்தீங்கன்னு சொன்னா லெஃப்ட் ஆகும். மத்தவங்க 9th பேஜ்ல உள்ளவங்க மட்டும் லெஃப்ட் ஆகும். ஓகே, லெஃப்ட் ஆயிட்டீங்களா? ஓகே, நாங்க லாஸ்ட் கிளாஸ்ல வந்து நிகாஃபைன் மேக் பண்ணியிருந்தோம். நிகாஃபைன் மேக் பண்ணியிருந்தது வந்து அது வந்து கிறிஸ்டல் ஆகிருச்சு. நாங்க டபுள் கோட்டிங் கொடுத்தது எல்லாமே ஓகே. இப்ப ஓகே தானே? இப்ப இந்த இடத்துக்கு நான் வந்து ஒயிட் கலர் நிக்கா போட்டு ஊத்தணும்னு சொல்லியிருந்தேன். எனக்கு சொன்னா பிங்கர் பிரிண்ட் வைக்கிறதுக்காக. ஓகே, நாங்க மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த ஒயிட் கலர் இருக்குது தானே, அதை வந்து நாங்க இந்த இடத்துக்கு ஊத்துவோம். அப்ப எங்களுக்கு இதுக்கு மேல பிங்கர் பிரிண்ட் வச்சுக்கொள்ள வேண்டும். சொன்னா பீச் தீம் சேர்த்து வந்து கஷ்டம், மிக்ஸ் ஆகிடும். கொஞ்சம் திக்கான ரெசினா இருந்துச்சுன்னு சொன்னா ஸ்டே ஆயிடும். ஓகே, நான் இதுல வந்து ஒயிட் கலர் எட் பண்ணிட்டேன். இப்ப இதுவும் கிறிஸ்டல் ஆகிச்சுன்னு சொன்னா என்னோட நிக்காஃபே வந்து ரெடி ஆகி அவ்வளவு தவிரப்பா. போர்டருக்கு வந்து உங்களுக்கு கோல்ட் கலர் பெயிண்ட் பண்ணிடும். பெயிண்ட் பண்ணீங்கன்னு சொன்னா இன்னும் லுக் வந்து உங்களோட பெட்டரா இருக்கும். போர்டருக்கு கோல்ட் கலர் பெயிண்ட் இருக்குது இல்லையா, இந்த மாதிரி சும்மா ஃபெப்ரிக் பெயிண்ட், கோல்ட் கலர் பெயிண்ட் இந்த மாதிரி பெயிண்ட் வரும் இல்லையா, அந்த பெயிண்ட வந்து நீங்க பிரஷ் ஒண்டால எடுத்து இந்த இந்த போர்டர்ஸ்க்கு எல்லாம் நீங்க பெயிண்ட் பண்ணிடலாம். இது உள்ளுக்கு இல்ல, சைட்ல. அப்போ அவுட்புட் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கு. செக்ஷன் வந்து இவ்வளவுதான். முடிச்சு போடுவோம் கிளாஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.